இந்த வீடியோல வந்து கேஸ் எரிஞ்சிட்டு இருக்கும்போது இவர் பர்ஃப்யூம் ஸ்ப்ரே பண்றாரு. அப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது உடனே வந்து நெருப்பு வந்து அப்படியே தீப்புழம்பா எரியுது. இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பொதுவா வந்து பர்ஃப்யூம்லாம் வந்து ஆல்கஹால் கலப்பாங்க. அதாவது ஐசோப் ஆல்கஹால், அப்புறம் வந்து மெத்தலான், இந்த மாதிரியான கெமிக்கல் கலக்கிறதுனால தான் வந்து அந்த பர்ஃப்யூம் வந்து இந்த மாதிரி நெருப்புல பட்ட உடனே அது வந்து எரியுது. அது மட்டும் இல்லாம அந்த பர்ஃப்யூம் அதை ஸ்ப்ரே பண்ணும்போது அது கூட வந்து ஆக்சிஜனும் அதிகமா வந்து ஸ்ப்ரே ஆகும்போது, பொதுவா நெருப்பு எரியறதுக்கு ஆக்சிஜன் தேவை. அங்க ஆக்சிஜன் அதிகமா கலக்கும் போது இந்த மாதிரி வந்து நெருப்பு வந்து தீப்பிழம்பா மாறி எரியுது. பர்ஃப்யூம் மாதிரியான பொருள் இந்த மாதிரி நெருப்பு கிட்ட கொண்டு போறது ஆபத்தான விஷயம். நீங்க பர்ஃப்யூம் பின்னாலே பாத்தீங்கன்னா அதுல வந்து ஃப்ளேம் மாதிரியான ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்க. அது ஏன் பாத்தீங்கன்னா வந்து பொதுவா சமையல் கட்டுக்கிட்ட, இந்த ஊதவத்தி மாதிரியான எரியிற பொருள்கிட்ட அந்த பர்ஃப்யூமை கொண்டு போய் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால்தான் வந்து பின்னாடி வார்னிங்கே போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டால்கம் பவுடர், இந்த பேபி பவுடரை வந்து அவர் தூவுறாரு. அது தூவும் போது பாத்தீங்கன்னா அது அப்பயும் வந்து இந்த மாதிரி வந்து தீப்பழம் எரியுது. அது ஏன் பாத்தீங்கன்னா வந்து பொதுவா டால்கம் பவுடர்ல வந்து டால்கம் பவுடர் இந்த மாதிரி பேபி பவுடர்லாம் வந்து குழந்தைகள் யூஸ் பண்றதுனால அதுல வந்து அதிகமா வந்து டாக்ஸிக்கான எந்த விதமான பொருளும் கலக்க மாட்டாங்க. டால்கம் அப்புறம் சோள பவுடர் இதெல்லாம் கலப்பாங்க. இது பாத்தீங்கன்னா வந்து பேபி பவுடர் இருக்க அந்த சின்ன சின்ன மைக்ரோ பார்ட்டிகள், அந்த துகள்கள் பாத்தீங்கன்னா ஒரு நெருப்பு மாதிரி எரியுது. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி வந்து காத்தோட சேர்ந்து ஸ்ப்ரே பண்ணும்போது அதுல ஆக்சிஜன் அதிகமா இருக்கிறதுனால இந்த மாதிரி எரியுது. இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரியா எரியறதுனால வந்து இதுல வந்து அதிகமா வந்து டாக்ஸிக்கான கெமிக்கல்ஸ் நிறைய இருக்குது, விஷம் இருக்குது, இது நீங்க பயன்படுத்தாதீங்க அப்படின்னு தான் சொல்றாரு.